यत्कृपास्तमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यस्तवैः वेदैः साङ्गभद्रकणोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ओम हरि ओम பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் ஒரு ஞானத்தை பற்றி கூறுகின்றார். ஒரு ஞானம் என்பது அந்த பகவான் அல்லது ஈஸ்வரனுடைய ஞானத்தை பற்றி கூறுகின்றார். அதுதான் ஞானம் என்று பெயர். ஞானம் என்றால் எந்த ஒன்றை அறிந்தால் அதற்கு மேல் அறிய வேண்டிய எது இல்லையோ அதை உனக்கு சம்சயம் சொன்னார். சந்தேகமின்றி நான் உனக்கு உபதேசிக்கப் போகின்றேன் என்று பகவான் கூறினார். அந்த ஞானத்தை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறார். சாதாரணமாக நீ நினைக்காத, கவனமாக கேள் என்று பொருள். இந்த என்னை பற்றிய உண்மையான தத்துவ ஞானத்தை எல்லோரும் முயற்சிப்பதில்லை. யாரோ ஒரு சிலர்தான் முயற்சிக்கிறார்கள். 10,000 பேர் ஒரு இடத்துல இருந்தால் அதில் ஒரு 1000 பேர் முயற்சி செய்கிறார்கள். எது? ஞானத்தை அடைவதற்கு. அந்த 1000 பேரில் ஒருத்தர் தான் விஞ்ஞானத்தை அடைகிறார்கள். ஞானத்தை, என்னை பற்றிய ஞானத்தை அடைவர்களே வெறிதே. என்னை பற்றிய ஞானம்ங்கிறது என்ன? எல்லாமே ஈஸ்வரன் பகவான் என்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் மாயை சுரூபமாகவும் சுத்த சைதன்ய சுரூபமாகவும் இருக்கின்றார். இதை ஞானம். இதை யார் அறிஞ்சிருக்கா? இல்லை. அதனால் இதை சொல்கிறார். அதாவது வேதாந்த ஞானத்துக்கு, அத்வைத ஞானத்துக்கு, சிரவணம் மரணத்துக்கு வர்றவர்கள் வெரி ரேர் அப்படிங்கிறார். வர்றதுலேன்னு சொல்லலை, அபூர்வம் பாவனை சொல்கிறார். அப்படி வந்தவர்களில் சிரவண மரண நித்தியாசனத்தை செய்து, சிரவண மரணத்தை செய்து நித்தியாசனத்தில் இருப்பவர்கள் கடினமத விஞ்ஞானம். ஆக சாஸ்திர விஷயங்களை கேட்டல் சிரவணம் மனனம் ஞானம். அதன்படி வாழ்க்கையில் புரிந்து அறிந்து கொண்டு பயிற்சி செய்தல் விஞ்ஞானம் சொல்வாங்க. ஆராய்ச்சி செய்து பயிற்சி செய்தல் அது விஞ்ஞானம். விஞ்ஞானி அப்படின்பா. விஞ்ஞானினா விஞ்ஞானம், அந்த வெகர்சேன ஞானம். அந்த ஞானத்தில் அவன் பயிற்சி செய்கின்றான். தான் கிடைத்த ஞானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் நமக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்கும். சாஸ்திரங்களுக்கும் நமக்கும் ரொம்ப ஒத்து வரும். அந்த சயின்ஸே என்ன சொல்லுது? நமக்கு மேலே ஒரு சம் அட்டானமி, ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறது. அதனால் இன்றைக்கி நாசாவில் ஹெலிகாப்டர், இது நாசாவில் வெளியே மேலே விண்கல் ராக்கெட் விடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பார்ட்டை திருப்பதி வெங்கடாஜல வீட்டை கொண்டு வந்து கும்பிட்டாங்க. அந்த பையில் சில முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஏவுகணை விட்டாங்க. அது மாதிரி. அது காரணம் என்னன்னு சொன்னால் நமக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஆத்மாங்கிறோம். அவங்க சம்திங் தேர் அப்படிங்கிறாங்க. ஏதோ நமக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸ் ஒத்துக்கிறது. அவன் யார் விஞ்ஞானி? எதை பற்றியும் ஆராய்ச்சி செய்பவன். ஆராய்ச்சின்னா
எந்த புளூட்டோ நம்ம செவ்வாய் கிரகம் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குது, தண்ணீர் இருக்கா, வாடுறக்கூடிய சூழ்நிலை இருக்கா, என்ன இயங்குது, எப்படிலாம் இயங்குன்னு உள்ளே போய் அதை ஆராய்ச்சி செய்கிறவன் விஞ்ஞானி. எந்த பூகோளம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, சயின்ஸ், மெடிசன் டாக்டர் உள்ளே போய் உடல்நிலையை கூறு போட்டு ஆராய்ச்சி செஞ்சு படிக்கிறாங்க. அது எம்பிபிஎஸ். ஆனால் பகவானோட பற்றிய ஆராய்ச்சி செய்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல் விஞ்ஞானம் சொல்றார். அதனால் ஆராய்ச்சி செய்தால் அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அது வாழ்க்கைக்கு உதவும்படியாக நாம் கொண்டு வர வேண்டும். துரியோதனனு கூட நல்ல இன்டலெக்ட் இருந்துச்சு, சகுனி கூட அறிவு இருந்துச்சு. ஆனால் அவனிடம் அந்த உண்மை எது, பொய் எது, நித்தியம் எது, அனித்தியம் எது, தர்மம் எது, அதர்மம் எது என்ற அறிவு சகுனிக்கு இருந்துச்சு. ஆனால் அதை பயன்படுத்துவதில் அவனுக்கு விஞ்ஞானம் என்பது இல்லை. துரியோதனனை சொல்றான், எனக்கு இது தவறு என்று எனக்கு தெரியும். அகம் தர்ம கிம் தர்ம ஜானாமி கிம் அகர்ம ஜானாமி, எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் பாண்டவர்களை பார்த்த உடனே நான் தர்ம அதர்மத்தை லூஸ் பண்ணிட்டேன், என்னால் கடைபிடிக்க முடியல. ஆனால் நான் செய்கிறது அதர்மங்கிறது எனக்கு தெரியுதுங்கிறான். ஏன்னா அவன் எல்லாமே துரோணாச்சாரியார்கிட்ட வில்வத்தையும் துரோணர்கிட்ட பீஷ்மர்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டவங்க தானே. தர்மத்தை பற்றி போதிக்கிறவங்க எல்லாமே கற்றுக்கிட்டவங்க தானே. அதனால் இந்த இடத்துல இன்டலெக்சுவல் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. திருடனும் கூட நம்மளை விட இன்டலெக்சுவல் இருக்குது. எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் திருடிட்டு போகிறோங்கிறது எவ்வளோ ஒரு அறிவு வேணும். இந்த வழி இந்த நேரத்தில் இப்படி போனால், இப்படிலாம் செஞ்சால், இதோட போனால் நம்ம திருடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்குல்ல. ஆனால் நம்ம என்ன ஏற்றுக்கொள்வதில்லை, அது அதர்மம். அதனால் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. எது அதர்மமோ அது நிலைக்காது. யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. நமக்கு நல்ல டாப்பில் இருப்பாங்க, அவங்கள பற்றி ஏதாவது உண்மையோ பொய்யோ ஒரு ரூமர் வந்த உடனே அவங்க பழைய நிலைக்கு வர முடியாது, கொஞ்சம் டவுன். அதனால் தர்மத்துக்கு நம்மளை அறியாமலே முக்கியத்துவம் கொடுப்போம். அவரை அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு விட்டுருவோம். அவ்வளோதான், விட்டுருவோம்னா நம்ம பேசாமல் இருந்துருவோம். ஆனால் அவர் அதை விட மேலே தாண்டி போக முடியாது. காரணம் என்ன? அவர் அதர்மம் செய்கிறது வழிவகுத்ததுனால, தர்மத்தில் போனதுனால. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு திட்ட சொன்னேன், இன்டலெக்சுவல் மட்டும் பத்தாது, வேல்யூ நமக்கு வேண்டும்ங்கிறத சொன்னேன். துரியோதனன் சகுனி கூட நல்ல இன்டலெக்டாக இருந்தான். கிருஷ்ணருக்கு ஈக்குவலாக அவன் பிளான் பண்ணுவானா. சகுனி பயந்த ஒரே ஆள் கிருஷ்ணருக்கிட்டேன். ஆனால் கிருஷ்ணர் ரொம்ப யோசித்த ஒரு ஆள் சகுனி. உன்னை பற்றி யார் அதிகமாக நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சகுனிதே என்னை பிடித்த பிரியன், அவன் தான் என்னை அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். சகுனி யாரை நினைக்கிறான்னா கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறான். என்ன பிளான் பண்ணால் அவர் தெரிஞ்சு உடச்சி விட்டுறாரு என்று. அதனால் புத்தி இதில் பகவான் சொல்ல போகிறார், தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கைமானது செழிப்படைகிறது. அந்த தர்மத்துக்கு உட்பட்ட எதுவாக இருந்தாலும் நான் இருக்கின்றேன், பகவானை பார்க்கின்றேன். அதர்மமாக இருந்தால் அது நான் அல்ல, உன்னுடையதுன்னு சொல்கிறார். இப்போ இங்கே தர்மமே பகவானை பின்பற்றணும், நான் பகவானை வழிபடுகிறேன்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய பாதையில் போகிறோம்னா என்ன அர்த்தம்? தர்மமான வழியில் போனால் நம்ம அந்த பகவானுடைய பாதையில் போகிறோம் என்று பொருள். அதர்மமாக போனால் பகவானுடைய பாதையில் நான் போகவில்லை என்று பொருள். தர்ம வடிவமாக பகவான் இருக்கின்றார். தர்மராஜா தர்மருடைய வடிவம்தான் தர்மராஜா. அதனால் தர்மம் மிக மிக முக்கியம். எது தர்மம், எது நல்வழியோ, எது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதோ, எது தர்மமான சுகமோ அது தர்மம். பிற உயிர்களை இம்சை செய்யாமல் அகிம்சையுடன் இருப்பதும் ஒரு தர்மம்தான்.
தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம ஆசைப்பட்டாலும் தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் சொல்றார். அதனால இதுவே ஞானம் என்பது. இந்த இடத்துல பகவான் இந்த உலகத்துக்கு இதுவரையில் நம்ம பார்த்தது, அடுத்து வருகின்ற ஸ்லோகத்தில் நம்ம இதுவரையிலும் பார்த்ததில் பகவான் சொல்றார். இறுதியாக நம்ம பார்த்தது பஞ்சபூதங்களினுடைய விசேஷ தன்மையாக இருக்கின்றேன் சொன்னார். பூமியின் நல் மனமாக இருக்கின்றேன். தேஜஸ்வி விபாவசோ, தேஜஸ்வின் அந்த இடத்துல விபாவசோ, எல்லா பிராணிகளிடத்திலும் எல்லா பொருட்களினுடைய தவம் செய்கிறவர்களுள் தவமாக நான் இருக்கின்றேன். என்ன அர்த்தம்? தவம் செய்பவர்களுள் கட்டுப்பாடாக நான் இருக்கின்றேன். அதாவது அந்தந்த கட்டுப்படுத்துகின்ற சக்தியாக நான் இருக்கின்றேன். அனுசரிக்கும் புத்தி, இறைவனுடைய மனதில் நினச்சித்தானே நம்ம தபம் எதுக்குறால பண்ணுறோம்? இறைவனை நினைக்கிறோம். இறைவனை நினைத்துதே நம்ம விரதம் இருக்கிறோம். இறைவனை நினைத்துதே நம்ம மௌன விரதம் இருக்கிறோம். இறைவனை நினைத்துதே நம்ம தபம் செய்கிறோம். தபம்னாலே அதுக்கு இறைவன் வந்துடுறான். அந்த இறைவன் சிந்தனையில் இருக்கிறேன். அந்த இறைவனே நானாக இருக்கின்றேன். எதுக்கு சமதமம் பண்ணுறோம்? இறைவனை அடைய. அவன் சமதமத்துக்கு சக்தியாக தூண்டுகோலாமல் இருப்பவன் எவன்? இறைவன். அது நானாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்லை, ஏன் தவறு செய்கிறாங்க? தவசினுடைய பலனாக நானாக இருக்கின்றேன். பலனை அடையக்கூடிய சாத்தியக்கூறாக நான் இருக்கின்றேன். சாதனமும் சாத்தியமாகவும் நான் இருக்கின்றேன். இது என்னுடைய நியதி, பகவானுடைய நியதி. அதே தபக அஸ்மி தபஸ்விசி, யாராவது ஒரு தபம் செய்தால் அது நானாகவே இருக்கின்றேன். தபம்னா என்ன? நம் லட்சியத்தை அடைவதற்காக எந்தெந்த சாதனைகளெல்லாம் பின்பற்றுகிறோமோ அது தபஸ். தபஸுங்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு முடிவெடுத்து இமயமலையில் போய் உட்காருறது மட்டுமே தபம் அல்ல. வாழ்க்கையே ஒரு தபஸ் தான். நல் கதியை அடைவதற்காக, நிலையை அடைவதற்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தபஸ். மன ஒருமுகப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, விவேகம், வைராக்கியம், சமம், தமம், எல்லாம் உணவு உண்ணாமல் இருத்தல், விரதம் இருத்தல், மௌன விரதம் இருத்தல், யாத்திரை செய்தல், கோவில் வழிபாடு எல்லாமே தபம். இதில் எந்த இடத்துல வேணும்? தவசிப்யோ அதிகோ யோகி அப்படின்னு சொன்னார். ஸ்ரேயான் திரவியமயா யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தவன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தவங்களில் ஞானயோக தவமாக நான் இருக்கின்றேன். எல்லா திரவியங்களினுடைய எல்லா வழிபாட்டை காட்டிலும் சிரவண மனன நித்தியாசனத்தை செய்கின்ற உயர்ந்த தவமாக நான் இருக்கின்றேன் சொல்றார். அந்த இடத்துல பகவான் என்ன சொல்றார்? பகவான் என்னை பற்றிய ஞானத்தை அடையறதுக்கு யார் தவமாக இருக்கிறார்களோ அந்த தவமாக நான் இருக்கின்றேன், எல்லாமாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். இப்போ நம்ம ஸ்லோகம் 10க்குள்ளே போவோம். ஸ்லோகம் 10. பீஜம் மா சர்வபூதானாம் பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர்மதாமஸ்மி புத்திமதாமஸ்மி தேஜஸ்வி ராமஹம் தேஜஸ்வி ராமஹம். பார்த்த, ஹே பார்த்த, இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ஏ பார்த்த, சர்வபூதானா, பூதான எல்லா ஜீவராசிகளுக்கும் சனாதனம் என்றும் உள்ள பீஜம் வித்தாக மாம் என்னை வித்தி அறிந்துகொள். எல்லா ஜீவராசிகளுக்கும் வித்தாக, பீஜம்னா சீட்ஸ், விதை,
வித்தாக நீ அறிந்து கொள். வித்துனா அந்த இடத்துல விதைக்குள்ள என்ன இருக்கு? வேர் இருக்கு, மரம் இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கு, உள்ள மறைந்து இருக்கு. அது மாதிரி எல்லா ஜீவராசியினுடைய எல்லா பிராணி வர்க்கத்துக்கும், அதாவது படைப்புக்கும் அந்த விதை முளைக்கிறதல்லவா, அந்த முளைக்கின்ற சக்தியாக நான் இருக்கின்றேன். என்னை நீ எல்லாமே விதையாக நீ அறிந்து கொள். இந்த உயிர் வந்துச்சுன்னா அதுவே நான் உயிர். பிண்டஜம் அண்டஜம் சொல்லுவார். முட்டையிலிருந்து உருவானது, கருவிலிருந்து உருவானது, வேர்வையிலிருந்து உருவானது, இதெல்லாம் சொல்லுவார். கருப்பையிலிருந்து உருவானது. எல்லா உயிர்கள் நாடுது. அந்த நான்கும் நானாகவே இருக்கின்றேன். உண்மைதான, எல்லாமே பகவான் தான். நமக்கு எதுவும் தெரியாது. குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதும் தெரியாது. எல்லாம் இறைவனுடைய திட்டத்தின்படி நடக்கின்றன என்று சொல்றார். பீஜம் மாம் சர்வபூதான வித்தி பார்த்த சனாதனம் சொல்றார். எல்லா ஜீவராசியினுடைய விதையாக நான் இருக்கின்றேன். முதல் வரி இதேனா ஆரம்பம், முளையாக விதையாக நான் இருக்கின்றேன். நமக்கு எது விதை? கருப்பை. கருப்பை எது? புண்ணிய பாவ சுரூபமாக நான் இருக்கின்றேன். அடுத்துறாரு புத்திர் புத்திமதாமஸ்மி. இந்த இடத்துல புத்திர்மதாமஸ்மினா என்னன்னு? புத்தினா அந்த இடத்துல புத்தினா புத்தி, அறிவுடையவர்களுள். புத்தினா அறிவு, நிச்சயிக்கப்பட்ட புத்தி. புத்திமாதாம் அறிவாக அஸ்மி நான் இருக்கின்றேன். புத்திவதாம் புத்தியுடையவர்களுள் புத்தியாக நான் இருக்கின்றேன். புத்திமான புத்தி, புத்தி சக்தியும் நானே சொல்றார். புத்தினா சிந்திக்கக்கூடிய, நிச்சயிக்கக்கூடிய ஞானமாக நான் இருக்கின்றேன்.